இந்தா எடுத்துக்க அப்பளத்தை. அப்பளத்தெல்லாம் எதுக்கு அப்படியே வச்சிருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் அப்பளம் பிடிக்காதா? நல்லா உடைச்சு போட்டு திங்க வேண்டாமா? அத்தை, சாம்பார் சூப்பரா இருக்கு. கருவாட்டை ஒருத்தர் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அத்தை, மசாலா எல்லாம் அம்மியில அரைச்சேலோ? ஆமா, மெஷின்ல அரைக்கிறது தெரியாதுப்பா, ஒத்து வராது. இடுப்பு சத்தவங்க தான் இந்த மிக்சி கிரைண்டர்லாம் ஆட்டிட்டு அரைச்சிட்டு இருப்பாங்க. தாய் கை வேணும்னா அதாமா. வாயில வச்சுக்கிட்டு பேசாத, வேற ஏதோ கேக்குது. இன்னும் முழுங்கிட்டு பேசு, இல்ல வாயில சோத்த வைக்க முன்னாடி பேசு. சாம்பார் ருசி சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுது. சரி சரி, சாப்பிடு 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 சாப்பிடு. ஐயா ஞானா கதில் மாமா, இந்த நந்தினி ரேணுகாக்கா சாப்பாடுலாம் சாப்பிட்டு நாக்கு எது போயிருச்சுல? டேய் சக்தி, நல்லா அள்ளி தின்னையா. வா, அந்த தலானி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன் போ. எப்பா, பெரியவனை தனியா விட்டுட்டு இப்பதான் போறீங்களா? ஏமா, அவரு அசதியா இருக்குன்ட்டு துண்டை விரிச்சா தூங்கிட்டாரு. நாங்களும் அவர் கூட படுத்துக்கலாம் தான் தலைகாணிலாம் எடுத்துட்டு போறோம். நீ போய் தூங்கம்மா. நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க. அவளுகளை இப்படியே விட்டா சரி வராது. வைத்தியம் பண்ணாதான் பித்தம் தெளியும். மா, எதுக்குமா இந்த நேரத்தில் போய் தேவையில்லாம அவளுக்கிட்ட வாய் கொடுத்துக்கிட்டு? அண்ணனுக்கு தான் நிம்மதி இல்லாம போயிடும். இல்ல இல்ல, அம்மா சொல்றதான் சரி. டேய் என்ன, இவளுக்கு ஒரு புடி பிடிச்சாதான் அடங்குவாளுங்க. நீ வாமா, என்னன்னு பாத்துரும். மா, எதுக்குமா இப்ப போய் வம்பு இழுக்கணும்னு நினைக்கிறேன்? நீ விடாமா. நீ பேசாம இருடா. ஒன்னும் இங்கிட்ட இரு, இல்லைன்னா அங்கிட்டு ஓடிடு. நடுவுல நாட்டாம பண்ணிட்டு தெரியாத. அதுக்கு உனக்கு அறிவும் பத்தாது, அனுபவமும் பத்தாது. மா, நான் பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கலமா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றேன். போதும் சாமி, உன் நல்ல எண்ணத்தை நீயே வச்சுக்கோ, எங்களை விடு. ஏய் வாங்கடா வாங்க. மா, என்ன மாமா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? டேய் தலைகாணி வச்சுட்டு வாடா. ஏய் நந்தினி, ரேணுகா, ஏய் வாங்கடி வெளியே. என்னடி உள்ள கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க வெளியே. ராத்திரி வேளையில எவன் கூத்தடிப்பான்? ஏய் வாங்கடி, வான்னு சொல்றேன்ல. ஏய் சனனி, நல்லா இருந்த வீட்டை கெடுத்து குட்டி சவராக்குன மகராசி இல்ல நீ. நீ எல்லாம் ரொம்ப நல்லா இருப்ப. செய்யறதெல்லாம் செஞ்சுபிட்டு சடங்கு சுத்துறவங்க மாதிரி ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கீங்க. மொத்தமா ஒதுங்கி தொலைஞ்சா எங்களுக்கு நிம்மதி இல்ல. ஏண்டி ஒரு கூரையில உட்கார்ந்துட்டு எங்களை முழுங்கிட்டு இருக்கீங்க? ஏய் நந்தினி, 4 பேருமா சேர்ந்துட்டு ஏண்டி எங்க உசுர வாங்குறீங்க? இதான் இங்க நிக்கிறாளே சனனி, பட்டமரம் குடும்பம் குட்டி எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்னடி வந்துச்சு? பெத்த பிள்ளைங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவளுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறீங்க. இவ எங்க போனாலும் பின்னாடியே ஓடுறீங்க. இவதான் உங்களுக்கு தாலி கட்டினாளா? நீங்க செய்யறது சொன்னா அசிங்கமா இருக்கா? கட்டினவ குத்து கல்லாட்ட இருக்கிறப்ப அவ கூட என்னமோ ஒட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. எதுக்குங்கிற? என்ன, உங்களுக்கு வாய் பேச கூட்டாளி வேணும், அதுக்கு தானே? அதுக்காக இப்படி ஒலண்டிக்கிட்டு நிக்கிறீங்க? சாதிக்க போறாங்களா பெருசா? என்னடி பண்ணி கிழிச்சிங்க? வெளியே போய் காட்ட வேண்டியதானே உங்க சாதனைய. எங்க நிலையிலேயே உட்காந்துட்டு எங்களையே கொல்றீங்களா?
ஏய் நந்தினி, என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவியே என்னது என்ன? நான் பழைய பஞ்சாங்கம், நீங்க ரொம்ப புதுசு இல்ல. போய் சொந்த கால்ல வெளியே நின்னு காட்டுங்க. எவனோ ஒரு கேடு கெட்டவன் 10 பேக்கெட் மசாலா கேட்டானோ உடனே குதிக்கிற. அந்த கர்மம் பிடிச்சவன் எதுக்காக கொடுத்தானோ என்ன இழவா யாருக்கு தெரியும்? தாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. அப்புறம் நான் வேற மாதிரி ஏதாவது பேசிடுவேன். வாய மூட்டுறீ. அம்மா சொல்றத வாய மூடிட்டு கேளு. இருடா, இவங்கதான் பெரிய மசாலா அரைச்சி கொடிய நாட்டாளுகளா? ஏண்டா என் கை பக்குவத்துக்கு கால் தூசு பெருவாளா இவ? இவள என்னடி பாக்குற? வரியா இப்ப இறங்கி வா. நானும் புளி குழம்பு வைக்கிறேன், நீயும் வை. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போமா? ஏய், விறகடுப்பு தெரியுமாடி உனக்கு? எப்போது பாத்திருக்கியா நீ? அப்படிப்பட்ட அடுப்புல 10 ஊருக்கு சமைச்சு போட்டவனா என்கிட்ட வந்து நீட்டி முளக்குறாளுக. இம்புட்டு வயசாயி இப்படி உங்க முன்னாடி தெம்பா பேசுறேன்னா அதுக்கு காரணம் என் உழைப்பு, என்னுடைய அனுபவம், எல்லாத்துக்கும் மேல என்னுடைய பொறுமை. அந்த கிழவி என் மாமியா இருக்காரு, அம்புட்டு படுத்துவா. ரொம்ப படிச்சிருக்காளாம். என்ன நக்கலா பேசுவா தெரியுமா? என் இடத்துல எவ்வளவு இருந்தா ஏதாவது கலந்து கொடுத்திருப்பா. எனக்கு மனசு வரலடி. ஏன்னா என் குணம் அப்படி, என் மனசு அப்படி. ஆமா ஆமா, 5 பெத்து வளர்த்து ஆளாக்குனவன் நானு. அத பார்த்துதான் வாய பொழந்துக்கிட்டு உங்க அப்பங்காரங்க வந்து இவங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. சும்மா வாடி, சம்பாதிச்சு வளர்ந்து நிக்கிறாங்க இல்ல என் பிள்ளைங்க. அதான் ஆளுக்கு ஒத்த புள்ள பெத்துக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாளுங்க. இந்த வீட்டு ஆம்பளைங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், பெரிய மனுஷியா நான் சொல்றேன், எல்லாம் வெளியே போங்க. சோத்துல உப்பு போட்டு திங்கிறவளங்களா இருந்தா போயிருங்க, நீங்க எங்களுக்கு வேணாம். ஏய், யாரடி நீங்கெல்லாம்? பெரிய மகாராஜா பெத்து போட்ட இளவரசிகளா? பிச்சை எடுத்து கிடந்தவங்கள கொண்டாந்து குளிப்பாட்டு நடு வீட்டுல வச்சா அசிங்கத்தை தேடி ஓடுறீங்க.